இந்த வீடியோல சொல்ற எல்லாமே எஜுகேஷனல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மட்டும் தான். இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய லவ்வர் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுடைய வாட்ஸ்அப்ல யார்கிட்ட என்ன மெசேஜ் பண்றாங்க, என்ன பேசுறாங்க, என்ன போட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரி எதை அனுப்புனாலும் சரி எல்லாத்தையுமே சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுடைய மொபைல்ல லைவா பார்க்க முடியும். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து தெரியாத ஆளுங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு சிலர் வந்து கமிட் ஆகுறாங்க. கமிட் ஆகிட்டு அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையால் சிலர் வந்து ஃபோட்டோஸ் நியூட் ஃபோட்டோ வந்து அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறாங்க. நியூட் வீடியோஸ் எல்லாமே வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு ட்ரஸ்ட்னால வந்து அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி தப்பான ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பும்போது அவங்க வந்து சில நேரத்தில் வந்து அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை வச்சு இவங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. நம்மளும் நியூஸில் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு சிலர்லாம் சூசைட் பண்ணியே இறந்துருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறத தடுக்கிறதுக்காகவும் அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஒர்க் ஆகுதா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் வந்து எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுடைய இதில் ஷோ ஆகணும்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ கீழே வந்து ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அது ஒர்க் ஆகலைன்னா மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நான் நார்மலாக என் கையில் இருக்கிறது வந்து உங்களுடைய டாட்டரோடையதோ இல்லை உங்களுடைய லவ்வரோடையதோ ஃபோனாக நினச்சிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிறது உங்களுடைய ஃபோனாக நினச்சிக்கோங்க. இப்போ என் கையில் இருக்கிறது ஓப்பன் பண்ணால் பாருங்கள், வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடுச்சு. அதே பக்கத்தில் இருக்கிற மொபைல் ஓப்பன் பண்ணதும் பாருங்கள், எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நார்மலாக வாட்ஸ்அப் எப்படி ஓப்பன் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு அக்ரி அண்ட் கண்டினியூன்னு இருக்குது. ஸோ அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறதுக்கு பதிலாக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்குது இல்லையா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா லிங்க் ஆஸ் கம்பேனியன் டிவைஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து 5 to 10 மினிட்ஸ் என்னமோ இதனுடைய வேலிடிட்டி. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் இதில் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுடைய மொபைலுக்கு மாற்றிக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய டாட்டர் ஃபோனுக்கு போய்ட்டு செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா லிங்க்டு டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் ஏ டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா QR கோட் ஸ்கேனர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சு இல்லையா உங்களுடைய ஃபோனில் QR கோடு. ஸோ அதை ஸ்கேன் பண்ணுங்கள். அதை ஸ்கேன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் மொத்தமாக வந்து அப்படியே உங்களுடைய மொபைல்லையும் வந்து லைவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் அவங்க அந்த மொபைலில் மெசேஜ் நம்ம சொன்ன மாதிரி மெசேஜ் அனுப்பினாலும் சரி, ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரி என்ன பண்ணாலுமே உங்களுடைய மொபைலில் லைவாக பார்த்துக்க முடியும். இப்போ அதை நான் லைவாக உங்களுக்கு செக் பண்ணியும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன் பாருங்கள். ஒருத்தங்களுக்கு சும்மா சாம்பிளுக்காக கிளிக் பண்ணிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஸோ நம்ம இதில் வந்து ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பின உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மொபைலையும் வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் போகுது. அதே மாதிரி நான் ஃபோட்டோஸையும் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் சென்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு ஃபோட்டோஸை வந்து இப்போ என் கையில் இருக்கிற மொபைல்லேருந்து நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ சென்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற ஃபோன்லேயும் வந்து அப்படியே லைவாக தெரியுது. அடுத்து வந்து ஒரு வீடியோவையும் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவை வந்து சென்ட் பண்ண உடனே அதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுடைய மொபைலில் லைவாக வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம அனுப்பக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே லைவாக வந்து உங்களுடைய ஃபோன்லேயும் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது மூலிமா வந்து அவங்க இந்த மாதிரி தப்பான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரி தப்பாக பேசுகிறது அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய மொபைலை நீங்கள் பார்த்து அவங்கள வந்து கண்டித்து சேஃபாக வச்சுக்க முடியும். சப்போஸ் வேறு யாராச்சும் இந்த மாதிரியான ட்ரிக்கை வந்து உங்களுக்கே தெரியாமல் தப்பாக யூஸ் பண்ணுறதுக்காக உங்கள் மொபைலில் செஞ்சுருந்தாங்கன்னா அது எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு சேம் லிங்க்டு டிவைஸ்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுன்ட்டு இல்லை க்ரோம் ப்ரௌசர்னோ ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து மற்றவங்க பார்த்துட்ருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு லாக் அவுட்னு மட்டும் கொடுங்க. இப்போ நான் என்னுடைய மொபைலில் வந்து லாக் அவுட்னு கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற மொபைல் வந்து லாக் அவுட் ஆகிடும். ஸோ இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்னுடைய இதில் பக்கத்தில் இருக்கிற ஃபோனில் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணதுன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளுடைய சார்ட் எதுவுமே வந்து இதில் ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் பிடிச்சதாக தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.